ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். காலையில் இன்றைக்கி வந்துட்டு ஃப்ரைடே. இப்போ தான் வந்து தலைக்கெலாம் குளிச்சுட்டு வந்து சாமிக்கெலாம் நமஸ்காரம் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து லாஸ்ட் டே ஆஃப் கிருஷ்குட்டி ஸ்கூலு. மேம்ஸ் எப்படி மேம்ஸ் கிருஷ் ஹெல்ப் பண்ணுறான்? சூப்பர் ஸ்மெல்லு. ஃப்ராக்ரன்ஸ் ரோஸுன்னு விற்கிறாங்க, ஆனால் நிறைய தான் வந்திருக்கு. ஸோ சும்மா ஒரு சாம்பார்லையோ அம்மடக்கு கீரை வடை அம்மட. ஸோ வீட்டில் வந்து திங்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும். ஜஸ்ட் டோன்ட் மைண்ட். ஏன்னா இப்போ தான் வந்து மாடியில் க்ளீன் பண்ணேன். எல்லாமே க்ளீன் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கேன் ஊர் கிளம்புறதுக்கு முன்னாடி. ஸோ அப்படியே இருக்கும். ஸோ அதெல்லாம் மைண்ட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ வந்து கிருஷ்குட்டியை வந்து ஸ்கூல்லேருந்து பிக் பண்ணணும். வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருண்டை குழம்பு. ஸோ ஒரு 2 உருண்டையும் சேர்ந்து, அதாவது இங்கே பாருங்களேன், உருண்டையாக தான் பிடிச்சேன். இங்கே பாருங்கள், அதை வந்துட்டு இட்லி மாதிரி இதில் வச்சேன்னா தனித்தனி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 தட்டாக வச்சுட்டேன். எல்லா தட்டையும் துடைக்க இது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் உருண்டை எல்லாம் ஒட்டின்றது. ஸோ அதனால் தட்ஸ் ஓகே. பிரிச்சு விட்டோம். இது உருண்டை குழம்பு வித் அவ்வளோதான் பீன்ஸா கறி. லாஸ்ட் வெஜிடபிள் லைக் இன்னும் ஒரு ஈடு மட்டும் கட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருக்கேன் சதீஷ்காக. ஸோ அதுதான். அப்புறம் வந்து அங்கே சாதம் வடிக்கிறதுக்கு வச்சாச்சு. இப்போ போயிட்டு கிருஷ்குட்டியை பிக் பண்ணிட்டு வந்தோம் 12:30க்கு. வந்துட்டு இன்றைக்கி எக்ஸாம்ஸ். ஆக்சுவலி எக்ஸாம் கடைசி எக்ஸாமு. ஸோ இன்றைக்கி முடிஞ்சிச்சு கடைசி எக்ஸாம். ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. ஸோ இன்றைக்கி அஃபிஷியலி 2 பேருக்குமே லாஸ்ட் டே. ஸோ இன்னும் நான் பொட்டி அடுக்கலை. இதுக்கப்புறம் தான் நான் பொட்டி அடுக்கணும். ஓகே, முடிஞ்சிச்சு. வெந்துருச்சான்னு மட்டும் பார்த்தாலே தெரியுது வெந்துருச்சுன்னு. ஓகே, பர்ஃபெக்ட். அவ்வளோதான், ஆஃப் பண்ணியாச்சு. தேங்காய் இல்லைங்க. நான் அப்புறம் தான் பார்த்தேன், தேங்காவே இல்லை. இந்த குழம்புக்கே பார்த்தீங்கன்னா தேங்காய் பால், நான் ரெடிமேட் தேங்காய் பால் தான் ஊற்றினேன். பார்த்தா கடைசியாக தேங்காய் பால் இல்லை. சரி, தேங்காய் யூஸ்வலாக ரெடிமேட் நான் மோஸ்ட்லி குழம்பு பண்ணுறேன்னா ரெடிமேட் யூஸ் பண்ண நல்லா தான் இருக்கும். எல்லாம் மேர்ச் ஆகிடுச்சு. சரி, ஓகே, நம்ம இப்போ கிளம்பலாம். போயிட்டு கிருஷ்குட்டி ஆயிஷன் வந்துடலாம். செம்ம மழை வெளியே. நல்லா பிச்சுட்டு மழை கொட்டுது. கிருஷ்குட்டி பர்த்டே போது அது வச்சேன். அதெல்லாம் எடுக்கிறதுக்கு மறந்து போயிட்டேன். நல்லா மழை காலையிலேருந்து. நல்லா இருக்கும். நான் இங்கே வியூ பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்கும். சரி, ஓகே, கிளம்பலாம். ஜூஸ் குடுறான். குடிச்சிட்டு தப்பா கிட்ட கொண்டு போய் கிரேஷ் இங்கே பாரு. ஸோ அதை பாஸ் பண்ணேன். லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் எப்படி இருந்துச்சு? ஓகே, செமையாக இருந்ததா? இவ்வளோ நேரம் புலம்பிட்டு இருந்தான். இவன் எக்ஸாம் முடிச்சிட்டானா, வேற ஒரு பசங்களாம் எக்ஸாம் முடிக்கலையா இல்லைடா? ஸோ எல்லாருக்கிட்டையும் பாய் சொல்லிட்டு வந்தியா? என்னாச்சு? நான் நினச்சேன் நான் மண்டே டியூஸ்டே ஸ்கூல் இருக்குது அண்ட் வெனஸ்டே தான் லாஸ்ட் டேன்னு நான் ஆன்லைனில் பார்த்தேன். சும்மா போயிட்டு வரியா? சும்மா போயிட்டு வாடாக்கண்ணா. வார்த்தையை பிடுங்க வேண்டியதாக இருக்குது. சரி, சீக்கிரம் சாப்பிடு. குடிச்சிட்டு போயிட்டு குளிச்சுட்டு வா. அப்பா கிட்ட Sarah Murray, Abel Parker, Anish Satish, Serenity Shropshire, Cooper Warfield, Brody Wright, Jordan Beeman, Tyler Britton. Students who received A's and B's for all 9. Kate Bramble, Kai Eason, Hudson Hicks, Anish Satish, Kate Bramble, Zoe Issa, Quinn McKay, Joseph Miller, Megan Mitchell, Eli Sands,
Mila Martin, Liam Nichols, Abel Parker, Anish Satish, and Cooper Warfield. Award, please step forward when your name is called to receive a plaque. Jair Glasgow. Autumn Anish Satish. Mark Sharkati. Cooper Warfield. And Brody Wright. எப்படா மாத்தி இது யாருக்கான கொடுக்கறது உனக்கு கொடுத்துட்டாங்களா? பேக் பாரு நேம் பேக் போட்டுருக்கேன். சும்மா சொன்னடா, சும்மா பண்ணுக்கு பண்ணடா. ஓ இது சயின்ஸுக்கு, இது ரீடிங்க்கு. ஏன் நீ இன்னைக்கு எப்படி கழிச்சு என்னடிமா செம்ம கணக்கு கலகுற, அண்ணாவோட நீ சூப்பரா கலகுற. செம்ம கணக்கு கலக்கிட்ட தெரியும்ல. பாய் சரிப்பா. பாய். வா ஹாப்பியாடா. என்னடா எல்லா ஃபிகரும் உனக்கு பாய் சொல்லுது. என்னடா என்னென்னவோ கொடுத்துருக்காங்க. இந்த கப்பு ஒன்று ஸ்கூலில் ஐ மீன் உன்னுடைய ரூமில் சொவினியராக வச்சுக்கோ. யா சொவினியராக வச்சுக்கோ. ஸோ என்ன ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க ரெண்டு பேரும்? வா வீல் பேரோ அப்பாவும் அண்ணாவும் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. வீல் பேரோ ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்கடா கார்டனுக்காக. வீல் பேரோடா ரொம்ப நாளாக வந்துட்டு வீல் பேரோ வாங்கணும்னு நினச்சிக்கோங்களா. போன வாட்டி நம்ம வந்து வீட்டு வேலை செய்யும் போதே வந்து வேற ஒரு ஃப்ரெண்டு கிட்டேருந்து வாங்கிட்டு வந்து தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அட்லாஸ்ட் வந்து வீல் பேரோ வாங்கியாச்சு. என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலு, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஸ்டாண்டு. ஐ திங்க் அதுதான் ஸ்டாண்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு டயரா? ஓ தானே பார்த்தேன். 2 டயரா தானே பார்த்தேன். அப்புறம் ஒரு ஆக்சுவலி ஒன்று கூட இருக்குல்ல, ஒரு டயர்ல போறது கூட இருக்கு வீல் பேரோ. இது யா இது நம்மளது ரெண்டு வந்ததுன்னா கொஞ்சம் நல்ல grip இருக்கும். இத பாத்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றியா எனக்கு எப்படி பண்ணனும்னு? ஃபர்ஸ்ட் இதெல்லாம் இது பேர் வந்து ஏ ட்ரே. என்ன ட்ரே? லெஃப்ட் லெக் ஏ ட்ரே. ஏ ஓ நம்பர் ஏ வா. சரி ஓகேங்க, இவங்க 2 பேரும் ஃபிக்ஸ் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். ஃபங்க்ஷன் ப்ளே. ஒருத்த மட்டும் ஓபி அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். நான் வந்துட்டு ஐஸ் சாப்பிட்டுட்டு இருக்கேன், அவனும் ஐஸ் சாப்பிட்றான். அதுக்கு சொல்கிறான் டே வாடா அப்படின்னா. என்னம்மா சொன்னாவன்? சரி ஓ நீங்கள் கேட்கலையா? நிம்மதியாக ஒரு ஐஸ் சாப்பிட விட்டுருக்கீங்களா? இதாப்பா சொன்னா, இதே வார்த்தையை சொன்னா, நிம்மதியாக ஒரு ஐஸ் சாப்பிட்ற விட்றீங்களா அப்படின்னாப்பா. அங்கேருந்து பின்னாடி இது கத்திட்டு இருக்குது. என்ன நீ கேட்கல வா. கேட்கல. மாம்ஸ் எப்படி மாம்ஸ் கிறிஷ் ஹெல்ப் பண்ணுறான்? கிறிஷ் தான் பக்கா இது ஸ்ட்ரைட் அப் சூப்பர் கிறிஷ்மா. வந்துட்டு கிறிஷும் சதீஷும் சேர்ந்து யா ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. நல்லா இருக்கே வீல் பேரோ. எல்லாம் ஏறி உட்காருங்க. அப்படியே ஏர்போர்ட்ல போயிட்டு டம்ப் பண்ணுங்க. எவ்வளோ ஒரு கொழுப்பு. நாங்கள் அதில் ஏறி உட்காரணுமா, அவர் அதை வந்து எங்களை ஏர்போர்ட்டில் போய் டம்ப் பண்ணிட்டு வந்துடுவாராம்மா. அடா பாவி. ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா செமையாக ரெடி பண்ணியிருக்காங்க. இதை வந்து லிஃப்ட் பண்ணணும் போல இருக்கு, அப்போ தான் இது வந்து அன்லாக் ஆகும். அதுக்கப்புறம் இதை டம்ப் பண்ணணும் இதுக்காக. இல்லை நல்லா இருக்கு, பெருசாக இருக்குது நல்லா. லைக் லிட்ரலி ஒரு கிறிஷை உட்கார்ற அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் வந்து நல்ல கலரு மாம்ஸ், நல்லா பளிச்சுட்டு இருக்கோம். எங்கன்னா நீங்கள் வச்சுட்டு மறந்துட்டு வரக்கூட முடியாது, தெரியும்ல. இதுங்க ரெண்டும் வந்து சாமி இதுக்குள்ளே கொண்டு போய் உட்கார வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே ஆடம், அவ வேற பார்த்து ஒரே ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு ரெண்டுமே. இங்கே பார்த்தீங்கன்னா 2 வீலு, ஸோ நிற்கிறதுக்காக பின்னாடி ஸ்டாண்டு. ஸோ அதை நம்ம லிஃப்ட் பண்ணனாலே அந்த வந்து ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மாம்ஸ்
ஊருக்கு போனோன்னே மல்ச்செல்லாம் வாங்கி அந்த சைடெல்லாம் பின்னாடி கார்டன் பெட்டில் இன்னும் போடலல்ல, அதை போட்டுறீங்களா? என்ன லுக்குட்டிங்களா? என்னோட பொண்ணான நேரத்தை இந்த மாதிரி நான் வீணாக்க மாட்டேன். 2 மாசம் இருக்கேப்பா. அதான் என்ன பாருங்க, 2 மாசம் என்ன பண்ண போறீங்க? உங்களெல்லாம் மிஸ் பண்ணிட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. வேற என்ன பண்ண போகிறேன்? படம் வருவீங்கன்னு அந்த இதில் படத்தில் ஏதோ சொல்லுவாங்க, இலவு காத்துக்கலையா, அது மாதிரி அப்படியே காத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? சத்தியமா இல்லை. சரி, எதுக்கு நீங்க இது பண்ண மாட்டேங்கிறீங்க? இது பண்ண மாட்டேங்க. பொண்ணான நேரத்தை வீணாக்க மாட்டீங்க? ஆமா, இந்த மாதிரி வீட்டு வேலை செஞ்சு அவனா வீணாக்குவானா? அதை அப்ப என்ன பண்ண போறீங்க? ஆஃபீஸ் வேலை தான், வேற ஒன்று. நாங்கெல்லாம் நம்பிட்டோம். ஏய் மாம்ஸ், ஐயோ வீடா இருக்குமா வரும்போது? ஏன் உங்களை நம்பி நான் அவளை வேற விட்டுட்டு போறேன். நான் இருக்கிற இடமே தெரியாது. எப்படி இருக்கிற இடம் தெரியாம இருக்கும்? நான் மட்டும் ஒரு வாரமாக உட்காந்து எழுதிட்டு இருப்பேன். ஏய் நீங்க தயவுசெய்து இந்த மாதிரி மட்டும் சொல்லாதீங்கப்பா, இதுதான் எனக்கு பயங்கர டவுட்டே வருது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள் பீச் டென்ட். எலி கியர் இது வச்சா எலி வராதுன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து இந்த மொக்க காமெடியை மட்டும் அடிக்காதுங்கப்பா. ஒரு எலி இதை வச்சா எலி வராதான், ஏன்னா வந்து எலி கியரா, அதனால் இது வந்து சூப்பராக நமக்காக அமைச்சிருக்காங்க. ஸோ அதை தான் வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து லைட் ப்ளூ கலர், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாலே தெரியும் லைட் ப்ளூ கலரு. இருங்க இது ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். எங்கே நம்ம ஆள் இது வந்து போர்ட்டபிள் டக்குன்னு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குமோ? அந்த படம் ஓ நீங்கள் என்னை பார்க்க சொன்னீங்களா? நான் பாட்டு உங்களை பார்த்துன்னு இருக்கேன். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, zipper on both side of the canopy to the first unzip பண்ண சொல்கிறான். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விரிக்க சொல்கிறான். விரிச்சிட்டு அந்த நடுவில் இருக்கிறத வந்து புல் அப் பண்ண போல இருக்கு. assemble the 4 short pole into long pole. ஹே அனி, ஹாய் அனி. அனி இன்னைக்கு ஃப்ரைடே அனி. இது பழைய ஷர்ட்டு. அதை வந்துட்டு கிறிஷு வந்துட்டு இவருக்கு கொடுத்துட்டாரு. அனி அதை ஹெல்ப் பண்ண, நீ போனியா பக்கம் போய் இதை பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணு. பார்த்தா பார்க்க சொல்லு, போ அங்கே போய் நின்று டு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி இருக்கா, அதில் வந்து நம்ம புல் பண்ணாலே வந்துட்டு அவ்வளோதான், டன்னு தெரிய பண்ணலாம். இதுக்காக ஆளுங்கெல்லாம் தேவையில்ல. எஸ் எக்ஸாக்ட்லி, கொடை மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவும் நம்ம உக்காந்துக்கலாம். அப்படி வேணும் இன்னும் கொஞ்சம் நமக்கு எக்ஸ்டென்ஷன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் என்கிட்ட பார்க்கோட்டை இது வந்துட்டு இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்களா ஜிப் போட்டு மூடிக்கலாம், நம்ம உள்ளே கூட உட்காந்துக்கலாம். ப்ளஸ் இதில் வந்து நல்லா அழகாக அமைச்சிருக்காங்களே. நம்ம இப்போ பீச் போகிறதுல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஊருக்கு தான் கிளம்பி போக போகிறோம். ஆனால் நமக்கு சூப்பராக அனுப்பியிருக்காங்க. மேபி நம்ம வந்த உடனே ஒரு சூப்பரான ஒரு பீச் ட்ரிப் போடலாம். இந்தியா போயிட்டு வந்துட்டு இந்தியாவுக்கு எடுத்துட்டு போயிட்டு மெரினா பீச்சில் போட்டு உட்காருங்க. சதீஷ் சொல்கிறாரு இந்தியா எடுத்துகிட்டு போயிட்டு மெரினா பீச்சில் மேம்ஸ் இது ஒரு சூப்பரான ஒரு இது இருக்குது. அனி உள்ளே போய் உட்கார பார்க்கலாம். இது வழியாக போகக்கூடாது, இது வந்துட்டு இது கிழிஞ்சிரும். நீ அப்பெல்லாம் போகாத, ஃப்ரெண்ட்ஸ் வழியா போ. ஆக்சுவலி நம்ம இந்தியாவுக்கு எடுத்துட்டு போயிடலாமாடா, பேசாம மொட்டை மாடியில் போட்டு உட்காந்துக்கலாம். ஏன் நைட்டா? ஆனா கொசு கடிக்காதுல, எல்லாம் வெயிலுக்கு. நைட் ஏன் நம்ம இதை போடணும்? நீ என்ன பண்ற, தூங்கும்போது இப்படி தூங்கு. அனி ஓபன் பண்ணிக்காமி. நைட் தூங்கும்போது எல்லா கொசும் அப்படியே செத்துட்டு வந்துடும். ரொம்ப ஹாப்பியா? சிரிச்சிட்டிங்களா? நானும் சிரிச்சிட்டேன். சதீஷ் சொல்கிறாரு நான் தூங்கும் போது கை தூக்கின்னு தூங்கணுமா, எல்லா கொசும் செத்துருமா? இதெல்லாம் ஒரு காமெடியா? நான் சிரிச்சிட்டேன். அது எதுவுமே நீங்கள் ரொம்ப காண்டேத்துறீங்க, வேணாம். அது வந்துட்டு ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணுறதுடா. யா சூப்பராக இருக்குப்பா. யா புல்லாம் பண்ணது தலையில் கொலாப்ஸ் ஆகிடும்.
இல்லை கொலாப்ஸ்லாம் ஆகாது. ஆனால் ஒரு பட்டன் மாதிரி இருக்குது. நல்லா தான் இருக்கு மாம்ஸ். இங்க கப் ஹோல்டர் இருக்குது இங்க. அப்படியா? ஆமாடா, ஒரு லேண்டர்ன்லாம் வச்சுக்கலாம். அந்த சைடா பேட்டரி லேண்டர் இந்த சைடில் இருக்கான். இது என்ன டென்ட் மாதிரி இருக்குது? பீச் இங்கே பாரு, இந்த சைடில் இருக்கான். போர்ட்டபிள் பீச் டென்ட்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் பர்ஃபெக்டாக படுத்து தூங்கலாம் போல இருக்குங்க. சான்வி இதுக்குள்ளே உள்ள மாடா குடின்னு வந்து விட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரே செகண்டில் எல்லாத்தையும் கடிச்சு துப்பிடுவா. சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. இது தரங்க மாம்ஸ். ஆல்மோஸ்ட் ஃபுல் டென்ட் மாதிரியே தான்ப்பா இருக்கு. ஒரு பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஆக்சுவலாக பீச்சுக்கு எடுத்துகிட்டு போனோன்னா நல்லா சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு இதுக்கு நம்ம ஊரில் இருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு பீச் கேம்பிங் போடுறோம், அட்லீஸ்ட் பீச்சுக்கு போகிறோம், இது எடுத்துகிட்டு போயிட்டு சரி பண்ணு பண்ணு. உன் ஸ்ட்ரென்த்துக்கெலாம் பண்ண முடியாது. ஐ திங்க் ஈஸி டு டிஸ்மேண்டில் தான் நினைக்கிறேன். இங்கே வந்து ஸ்விட்சு மாதிரி இருக்குது. பயமாக்கு இருங்க, சரி சதீஷ் பண்ணட்டும். ஒரே செகண்ட்ல மாம்ஸ் இல்லைப்பா டக்குன்னு இது பண்ணாரு, ஈஸியாக வந்துருச்சு. நாங்கள் ரொம்ப நேரம் நானும் சதீஷ் உட்காந்து இறக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இது போட்டிருக்காங்க, அதை பிடிச்சிட்டு ஒரு இழுத்த டப்புன்னு வந்துட்டு கொலாப்ஸ் ஆகிட்டு டிஸ்மேண்டில் ஆகிடுது. அவ்வளோதான், பேக் பண்ணிவிட்டு பேக்கில் வச்சிட வேண்டியதுதான். சூப்பராக இருக்குது லிட்டரலி. அதுவும் வந்து குட்டி சைஸ், நமக்கு வந்து எந்த கார்லேயும் நம்ம கால்கிட்டே கூட வச்சுக்கலாம், அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம். யாருக்கனா இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா கூட இது வந்து ஒரு சூப்பர் ஐட்டம் தான், இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி. இதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா வாங்குங்க. வீடியோ இதோட முடியல, ஓடி போயிடுங்க இருந்து. இப்போ தான் வீடியோவே ஆரம்பிக்குது, அதுக்குள்ளே வீடியோ முடிச்சிருச்சுது. இந்த இடம் இருக்குல்ல, நம்மளுடைய ரோஸ் இடம். ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். அது வந்துட்டு லாஸ்ட் வீக் உட்காந்து வாழை மரம் நம்ம ஃப்ரெண்டு கொடுத்தாங்கல்ல, அதை வச்சுட்டு இங்கே பாருங்கள், இங்கே எல்லாம் மம்சியும் வச்சுட்டு அதுக்கப்புறம் கடையில் வாங்கிட்டு வந்த ரோஸ் எல்லாம், அதாவது நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த லோவ்ஸில் வந்துட்டு அது வந்து ஒத்தப்பட தான் வருது அந்த ரோஸ். ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள். அழகாக இருக்கானா. அதுவும் லோவ்ஸில் வாங்கினவங்க சூப்பர் ஸ்மெல்லு, ஃப்ராக்ரன்ஸ் ரோஸுன்னு விற்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தயவு செய்து வாங்கிடுங்க, அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல் ஸ்மெல்லு. ஆனால் நம்ம வந்து மெடிக்கலி யூஸ் பண்ண முடியாது, லைக் ஃபேஸுக்கு போட்டுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து பன்னீர் ரோஸு. ஸோ பன்னீர் ரோஸ் மாதிரி தான் வருது, ஆனால் ஸ்டெம்ஸ் தான் ரொம்ப வீக்காக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், அவ்வளோ வீக்காக இருக்குது. இது ஃபேஸ்புக் மார்க்கெட் ப்ளேஸில் தான் வாங்கினேன், என்சியில் இருந்து ஒருத்தங்க கிட்ட. அவங்க வந்து கரெக்டாக வந்து லாஸ்ட் இயரே நான் பார்த்தேன், என்னால் வாங்க முடியல. கரெக்டாக அவங்க சீசன், அதாவது வெய்ய காலத்தில் ஆரம்பிக்கும் போது அந்த ஏப்ரல் மேல போடுவாங்க. அப்படி போட்டாங்கன்னா நீங்கள் பார்த்துட்டே இருங்க. ஸோ அவங்கக்கிட்ட தான் வாங்கினேன். ஆனால் அவங்க வேறு ப்ரொஃபைலில் போடுவாங்க சொன்னனால கரெக்டான ப்ரொஃபைல் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா விற்று முடிச்சு அந்த ப்ரொஃபைலை வந்து அவங்க தூக்கிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நான் மேபி நான் ரிப்ளை பண்ணதில் தூக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கக்கிட்டே இது வந்துட்டு டாம்லியா ரோஸு அந்த மாதிரின்னு சொல்லி வாங்கினேன். இது இன்னும் ஒரு மொட்டு கூட, அதாவது ஒரு பூ கூட பூக்கலை. இப்போ தான் பார்த்திங்கன்னா மொட்டு வந்திருக்கு. நான் இது பூத்ததுக்கப்புறம் சொல்கிறேன். ஸோ இது வந்துட்டு எங்களுடைய சின்ன ஃப்ளவரிங் ஏரியா மாதிரி வச்சுருக்கோம். ஸோ என்ட்ரன்ஸ் கிட்ட இது வந்து வாழை மரம் அப்படி நிறைய வந்துச்சுன்னா நம்ம ஆக்சுவலாக அங்கே பக்கத்தில் சும்மானே இப்போதைக்கு இருக்க வாழை மரம் நல்லா ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகட்டும், ரோஸோடு சேர்ந்து கொஞ்சம் ஒரு ட்ராபிக்கல் ஃபீல் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா இந்த கல்லை நகர்த்திட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் பெரிய இடமாக்கிக்கலாம், இதெல்லாம் அப்படியே பெருசாக்கிக்கலாம் அப்படின்றது தான் பிளானு. ஸோ இன்னும் நிறைய பிளான்ஸ் இருக்குது. நம்ம வந்து அந்த ட்ரீஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அங்கெல்லாம் பக்கத்தில் நிறைய நாங்கள் அங்கே நடுவில் ரோஸஸ் வைக்கலாம் அப்படின்றது தான். இதோட அடுத்த வருஷம் லோஸில் போயிட்டு இதே மாதிரி வாங்கிட்டு வந்து அடுத்த வருஷம் நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த ரோஸ் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, இந்த ஃப்ராக்ரன்ஸ் ரோஸ் தான் அவ்வளோ பியூட்டிஃபுல் கலர் பாருங்களேன். 2 கலர்ஸாக இருக்குது, லைக் ஒரு மாதிரி லைட் பிங்க் அண்ட் டார்க் பிங்க்கு. அது வந்து மொட்டு வந்து அவ்வளோ டார்க்காக இருக்குது. ஸோ இது ரொம்ப அழகாக இருக்குது. நான் நெக்ஸ்ட்டு போனேன்னா ஃபுல்லாக அந்த இடத்துல எல்லாம் ஃப்ராக்ரன்ஸ் ரோஸ் தான் வச்சுருவேன். இத்தனைக்கும் நான் இதை கிளியரன்ஸ் செஷனில் எடுத்தேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. $12 அந்த மாதிரி தான். நான் வந்து சேவ் பண்ண முடியுமான்னு பயந்தேன், ஆனால் சேவ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த வருஷம் வந்து இங்கே ஒரு ரோஸ் வைப்பேன். எல்லா மரத்துக்கும் நடுவில் ஃபுல்லாக ரோஸ், இங்கே ஃபுல்லாக ரோஸ் செடியாக வச்சிடலாம். ஸோ அந்த சைடு ஃபுல்லாக வந்து அந்த மரம் இருக்குது, நம்ம வச்சோம் பார்த்திங்களா, அந்த மரமே ஃபுல்லாக இது பண்ணிடலாம். அதையும் நான் வந்து இது போட்டுட்டேன், காமிக்கிறேங்க. இப்போ வந்து சொன்ன பார்த்திங்களா, வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்ச் வாங்கிட்டு வந்துட்டு போட்டுட்டோம். ஸோ இப்போ வந்து ஒரு நீட் லுக் கொடுக்குது. ஸோ அதுக்குள்ளே இது வந்து இன்னொரு நாளைக்கு எல்லாமே
தனித்தனியான டேஸான கார்டன் அப்டேட்ஸ் தான். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும், ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு இது காமிக்கிறேன். நம்மளுடைய எண்டில் கூட போயிட்டு நான் உங்களுக்கு எல்லாம் காமிக்கிறேன். பாருங்கள், நான் வந்து தொட்டியில் வச்சுருக்கேன். இந்த தொட்டி எம்டி தான் இன்னும். ஸோ எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து நம்ம நியூ ஜெர்சி ஃப்ரெண்டு கொடுத்தாங்க பெரண்டை, அதுவும் வளர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி பார்க்கலாம். இது என்ன செடின்னு எனக்கு தெரியலங்க, சடனாக வருது. கனகாம்பரம் தான் போட்டு வளருதா என்னன்னு எனக்கே தெரியல, கன்ஃபியூஸ்டாக இருக்குது. சரி பார்ப்போம். இங்கே வந்து சீட் வருது. ஆல்ரெடி சீட்ஸுக்கு வந்து இங்கே எக்கச்சக்க பேர் எனக்கு கேட்டு முடிச்சிட்டாங்க என்சியில் இருக்கவங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி நான் வந்து பார்க்கும்போது சீட் ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை பஸ்ட் ஆகி கீழே விழுமான்னு எனக்கு தெரியல, பார்த்துக்கலாம். வாங்க பின்னாடி போகுமா. நம்ம குட்டியோடு தான் போயின்ட்டுருக்கோம். இவளுக்கு வந்து பூச்சி கடிக்கக்கூடாதுன்னு சொல்லி மருந்து வாங்கியிருக்கேன், அது இன்னும் போடலை. இதுதான் ஃபைனல் கார்டன் அப்டேட். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற வீடியோஸ் தான் இருக்கும், லைக் பொட்டி கிட்டி அந்த மாதிரி வீடியோஸாக வரும். ஃபைனல் கார்டன் அப்டேட்ஸ். நாங்கள் ஃபுல்லாக இது விரிச்சதை பார்த்துருப்பீங்கல்ல, அதுக்கப்புறம் நம்ம வந்து உங்களுக்கு காமிக்கல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சீட்ஸ் எல்லாம் நான் போட்டேன். ஸோ எல்லாம் இது மொத்தம் கம்பைல்டாக வரனால உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், நான் இதில் வந்து பூஷ்ணிக்காய் சீட்ஸ் போட்டேன். ஸோ அப்படியே வந்து கீழே படர்ந்து வரட்டும்னு போட்டு 5 நாளில் வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கே வந்து இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் வளர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இது பெல் பெப்பர்து, அப்புறம் நிறைய மணத்தக்காளி வருது. ஸோ அதை எடுத்து நான் தனியாக வைக்கலான்னு பார்த்தேன், அது மொத்தமாக இதில் வருது. சரி வந்து பார்த்துக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா சூப்பராக zucchini வருது. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஷீட் போட்ட ஒன்று மட்டும் பறந்துருச்சு, தட்ஸ் ஓகே. இங்கெல்லாம் மல்ச்சு போடணும் இனிமேல் தான். ஷீட் நிஜமாக நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து படர்ந்து வருது. நெக்ஸ்ட் இயர் நமக்கு நிறைய ஸ்ட்ராபெரிஸ் கிடைக்கும். ஸோ தட் நமக்கு ஷீட் மெயின் வந்துட்டு பூச்சி, இந்த பாம்பு இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இந்த ஷீட்டு போட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஓக்ரா வச்சோம்ல, அந்த ஓக்ரா வருது. தக்காளி செடி, ஸோ கீரை, அம்ராந்த் கீரை. ஸோ ஹோப்ஃபுல்லி சதீஷ்க்கு வந்துட்டு கீரைக்கு வந்து கடைக்கே போக தேவையில்ல. அதை தவிர நான் இப்போ இன்றைக்கி வந்து நான் வந்து கொஞ்சம் கீரை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போகலான் இருக்கேன். இதெல்லாம் வெங்காயம், ஈஜிப்டியன் ஆனியனு பாருங்க. தண்ணி ஊற்ற ஆரம்பித்ததுக்கப்புறம் மேலே வந்து எவ்வளோ வளர்ச்சியாக இருக்குன்னு. ஸ்டார்டிங் வந்து அந்த லைக் அந்த ஹெல்த்தியாக இல்லை, இப்போ ஹெல்த்தியாக வர ஆரம்பிச்சிருச்சு. இது என்ன செடிடா? கத்திரிக்காவா? இல்லையே, எனக்கு தெரியல. கத்திரிக்காய் வந்து 4 தான் வச்சேன். ஆமாம், 1 2 3 4. காட்டு செடி கூட சம்டைம்ஸ் அப்படியே நல்லா ஏதோ ஒரு ஹெல்தி செடி மாதிரி வருது. இதில் ஃபுல்லாக நம்ம மேரிகோல்டு போட்டோம் பார்த்தீங்களா, அந்த சாமந்தி பூ அது வருதுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ஸோ தட் அந்த பாலினேஷனுக்கு. ஸோ இந்த இடத்துலையும் நான் வந்து கொஞ்சம் ரோஜா செடி வைக்கலான் இருக்கேன். இதை பார்த்தீங்களா, இதுதான் ஃபுல்லாக நான் இதில் ஃபுல்லாக இதுவே வச்சுக்கலாம். வெறும் அது பேர் என்னது, மணத்தக்காளி அப்படின்னு பார்த்தா முடியாது போல இருக்குது. இதில் என்னென்னவோ வளருது. என்ன சீட்ஸ் போட்டேன்னு சொல்லிட்டு நானே வீடியோ பார்த்தது தெரியும். உங்களுக்கு வீடியோட கண்டினியூஷன் தானே வரும், உங்களுக்கு தெரியும். ஸோ அம்ராந்த் மம்ஸு செல்லக்குட்டி வா வா. அதுக்கப்புறம் சூப்பர் பீன்ஸு, செம்மையாக வருதுங்க பீன்ஸு, சூப்பராக வருது. அப்புறம் இது நான் என்ன செடி போட்டேன், இப்போ வீட்டுக்கு போய் பார்க்கலாம். ஓகே. அப்புறம் இங்கே பாருங்கள், மணத்தக்காளி இதுதான். இது சூப்பராக நமக்கு கொடி வகை, அது பேர் என்னது, ஸ்பினாச். இந்த ஒரு வாட்டி நீங்கள் மலபார் ஸ்பினாச் வளர்த்தாலே போதும், உங்களுக்கு கடையில் கிடைக்குதோ இல்லை ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறாங்களோ நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இவ இழுத்துட்டு போகிறாளா, அதுதான் சம்டைம்ஸ் ஆடுது. ஸோ ஒன்ஸ் வளர்ந்துருச்சுன்னா அவ்வளோதான், அதோட இதிலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும், விதையிலேருந்து. அதே மாதிரி தான்
முடக்கத்தான், இது முடக்கத்தான் கீரை, அதே தான் முடக்கத்தான் கீரையும். ஒன்ஸ் வளர்ந்துருச்சுன்னா அது பாட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இது வந்துட்டு அம்ராந்த், அதுவும் அதே தான். ஆனால் நிறைய தான் வந்திருக்கு. ஸோ சும்மா ஒரு சாம்பார்லேயோ இல்லை வடை, ஆக்சுவலி வடை மாவு அரைச்சி வச்சுருக்கேன், ஒரு கீரை வடை மாதிரியோ போட்டாலே சூப்பராக இருக்கும். இவ பாருங்க நீ இழுத்துட்டு போகிறா, இருடா குட்டி வா, இழுக்கிறா. சரி வீட்டுக்கு போகணும் போல இருக்கு, நம்ம கூப்பிட்டா இப்போ வர மாட்டேங்கிறா. ஸோ நம்ம ஒரு கீரை வடை பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா வீட்டில் போயிட்டு அப்புறமா கீரை வடை பண்ணலாம். ஆமாடா கீரை வடைடா, ஆமாடா கீரை வடை. ஆமாம், கீரை எங்கேருந்து எடுத்துன்னு வந்து கேளு கிருஷ்மா. ஆனால் சாமியும் கார்டன் போகணுமா, நம்ம கார்டனில் இருக்க ஸ்பினாச் கீரை. என்னடா அவ என்னடா பண்ணணும்? ஓ ஊருக்கு அவங்க அங்கேயும் மழை மழையா. இது ஆனி மாசம் 15ஆம் தேதி பிறகுது. அப்படியே வச்சுக்கலாம், அதுக்கு மேல 10 டம் இருக்கு. போயிடும் நாளைக்கு கொடுக்கும்போது.